இப்பொழுது என்ன பிரச்சனையாக இருக்கும் என்றால், நான் சொல்லுகிறேன், வேட்பாளர் நியமிக்கின்ற உரிமை, தலைவராக இருந்து கட்சி நிர்வாகிகளை நியமிக்கின்ற உரிமை, அப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் தீர்மானங்களில் மற்றவற்றில் தன்னுடைய அறிவுதான் புலப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற போக்கு, இவையெல்லாம் ராமதாஸிடம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர்கிட்ட தான் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இவர்களும் தவிர்க்க முடியவில்லையே. ஒரு கட்சியை 2ஆக பிளந்து செல்வதினாலே கட்சி வாக்காளர்கள் ராமதாஸ் பக்கம் தான் இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய தனி கருத்து. நிர்வாகிகள் எல்லாரும் அவர் பக்கம் இருக்காங்க. நிர்வாகிகள், கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன செய்வது? நிர்வாகிகளை விட ஒரு கட்டத்தில் இந்திரா காந்தி பேங்க் நேஷனலைசேஷன், ஜமீன்தார் ஒழிப்பு, ராஜாக்கள் ஒழிப்பு எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். காங்கிரஸ் 2ஆக பிளந்தது. நிறுவன காங்கிரஸ் என்று சொல்லப்பட்ட ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ், இட் வாஸ் வித் பாட்டீல், காமராஜ் அண்ட் மொரார்ஜி தேசாய் அண்ட் அதர்ஸ். ஆனால் இந்திரா காந்தியிடம் அமைப்பு இல்லை.